சுகன் கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது தெளிவா? ஆரம்பிச்சிடலாமே. ஓகே. பல்டான ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அவர் மேல வரவே முடியல, எரர்னு வருது. பல்டான் வெளியே போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட்டோட ஆரம்பிச்சிடும். ஓகே, சுகன் மைக்கை மட்டும் மியூட்ல போறோம், சவுண்ட் வந்து கேட்காது உங்க இருந்து. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன நாள்னு தெரியல, நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கரமான இன்னைக்கு அப்டேட் மாதிரி சின்ன படத்துல இருந்து அப்படியே ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரேணிகுண்டா 2 படத்துல இருந்து ஏகாவளி அப்படிங்கிற ஒரு சாங், அதுக்கான ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஃபுல் சாங் ஜூலை 29 சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ராஜாஸ் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. கதை வெங்கட் பிரபு. மகுடம் படத்துல இருந்து தேர்ட் சிங்கிள் கலங்காதே அப்படிங்கிற சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. இம்மார்டல் படத்துல இருந்து ஷீ இஸ் மை அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்துல வந்து ப்ரோமோ 1 நாளைக்கு ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விருமாண்டி கமல் அந்த கிராஸ் ஓவர்ல அது நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த விருமாண்டி சமயத்துல கமல் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அந்த பேட்டி மாதிரியே இருக்கும் போல இருக்கு அவரோட இந்த ஸ்பீச். போட்டோகிராஃபர் அப்படிங்கிற படம் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகுது. அதுக்கான புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க, மதிக்கட்டான் சோலையோட மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. தனுஷோட ஓம் படத்துல இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அலாக்கா லோவா அப்படிங்கிற மாதிரி என்னமோ டைட்டில் வந்துருந்துச்சு. ப்ரோமோ நல்லா இருக்கு. சாயா அப்படிங்கிறத பீட்ல கேட்டு பாருங்க, எப்படி இருக்குங்கிறத பேசுவோம். இன்னைக்கு வந்து அன்பே டயானா படத்துல சக்சஸ்க்கான தேங்க்ஸ் மீட் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அனில் ரவிப்புடி படம் மாதிரியே ஒரு டீசர் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, திரிவிக்ரம் அவருடைய அடுத்த படம் வந்து வெங்கடேஷ் வச்சு எடுக்கிறாருல, அந்த படத்துக்கான ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. AK-47 படம். அந்த படம் அஃபிஷியலா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகும்னு. ஸ்பைடர்மேனுக்கு தமிழ் ஆந்தம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலன்னா பாருங்க. பியார் பிரேமா காதல் படத்துடைய டைரக்டர் ஹீரோ அறிமுகம் ஆகிறாரு. படத்துக்கு பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆக போகுது போல இருக்கு. அந்த சான்வி மேகனா அவங்க நடிக்கிறாங்க ஜோடியா. ஒரு வேற ஏதாவது முக்கியமான அப்டேட் எதுவும் வந்துச்சா சொல்லுங்க, மிஸ் பண்ணிருக்கேன்னா சொல்லுங்க, கேட்போம், தெரிஞ்சுப்போம். ஐ திங்க் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்க தலைவா. சரி, ரைட், ஓகே. ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆனா மகுடம் கூட கேட்போம். சொல்லிட்டீங்களா? மகுடம் கூட சாங் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன். மகனும் தேர்ட் சிங்கிள் எல்லாமே கலங்காதே. சரி, வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு, என்ன டாபிக்? பர்னிங் தேவா வரலையா? தெரியல, பரணி அழகானா கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் பாரு, இல்லை தூங்கிட்டேன் பாரு, இல்லைன்னா மறந்துட்டேன் பாரு. வந்துருவாரு ஆக மொத்தம் கொஞ்ச நேரத்துல. இன்னைக்கு வந்து ஓம் ப்ரோ நான் first கவனிக்கல. single promo. இந்த அப்டேட் சொல்லிட்டீங்களா? துல்கர் சல்மான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருக்கு, ஸ்ரீ ஸ்ரீ. ஆமா ஆமாங்க, அதுவும் பொம்மா வந்து ஸ்ரீ பொம்மா. ஸ்ரீ. ஆமா, ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது போக இன்னொரு படம் வந்து இந்த அஜய் பூபதி RX ஹண்ட்ரட் படம் மங்களவாரம் எடுத்தார்ல, அவர் எடுக்கிற படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போல இருக்கு. அதுக்கான சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு ஃபுல்லா ஏற்கனவே ஜூன் மாசம் பூரா ஜிவி பிரகாஷ் அப்டேட் தான் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கும் ஃபுல்லா இந்த வாரம் பூராவே ஜிவி பிரகாஷ் அப்டேட் தான் போல இருக்குங்க. முந்தானத்து வந்து விஸ்வநாதன் சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருந்தது. இன்னைக்கு இந்த இம்மார்டல் சாங் அவர் நடிகர் அடிக்கிற படம், அவர் மியூசிக் இல்ல, இருந்தாலும் நடிகர் அடிக்கிற படம். அடுத்தது அதான் இன்னைக்கு மகுடம். 2 சாங் வந்திருக்கே ப்ரோ அவருக்கு. அதான் மகுடம், ஸ்ரீ ஸ்ரீ 3 பாட்டு இன்னைக்கு மட்டும். ஓ தெலுங்குல இன்னும் அஜய் பூபதி டைரக்ஷன்ல ஒரு படம், அது என்ன படம் என்னமோ. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்திருக்குண்ணா, ஜி ஸ்பைடர்மேன் வேற. ஸ்பைடர்மேன். இது சொன்னாப்புல வந்துகிட்டே இருக்குன்னு, அடுத்த இன்னும் 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அவர் அப்டேட் தான் வரும். பரணி ப்ரோ 7 மணிக்கு எடுத்துட்டீங்களா? 7 மணிக்கு எப்பிக் போட்டதே தெரியல, போய் பார்த்தா எல்லாம் புக் ஆகி கிடக்குது, கடுப்பா இருக்கு. 7 மணி அடுத்த நாள் தாங்க போட்டாங்க, அந்த அன்னைக்கு போடவே இல்லையே. போட்டிருக்காங்கண்ணா, போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இன்னைக்கு வந்து ஒரு 9:35 தான் முடிச்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன்னா சீக்கிரம் பேச முடிச்சு சீக்கிரம் தூங்கலாம்னு ஒரு ஐடியா. நாளைக்கே சொல்லிடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓகே சரி. பிரகாஷ் ப்ரோ, நம்ம டீசர் எப்படி இருந்துச்சு? ஆதர்ஷ குடும்பம். அதாங்க, அது எனக்கு 2 கான்செப்ட் புரியல. ஒண்ணு வந்து நானான்னு கூப்பிடுறாங்க, யாரு அவங்க வந்து இந்த ஸ்ரீநிதி செட்டி வெங்கடேசன் நானான்னு கூப்பிடுறாங்க. வெங்கடேசன் தான் கூப்பிடுறாங்களா? எனக்கு அந்த சந்தேகம் மட்டும் திரும்ப நானும் 2 தடவை பார்த்துட்டேன், எனக்கு புரியல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பல்தான். இல்ல எனக்கு ஏதோ அந்த இவரத்தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் பக்கத்துல இருக்காரு, அவரை சொல்றாங்களா அப்படின்னா? எனக்கு வெங்கடேசன் பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கு. நானா எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அடுத்த ட்ரெயின்ல வர சீக்வன்ஸ்ல அவங்க தான் ஜோடி மாதிரியும், அவங்களுக்கு 2 குழந்தைங்க மாதிரியும் அந்த இதை வச்சிருக்கிறாங்க.
அந்த பிள்ளைங்க ஒரு இந்த பிளாஸ்ட் சீனோட சேர்த்து எனக்கு ஆமா. கான்செப்ட் ஸ்ரீநிதி சிட்டு ஜோடின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இந்த டீசர்ல எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. 2 தடவை பார்த்துட்டேன். 2 தடவையுமே குழப்பம் தான் இருக்கு. இல்ல எனக்கு அப்டேட்ல ஆன் பண்ணி பார்த்தா சப்டேட்லயே அப்படிதான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரத்தாங்கிற மோட்ல இருக்கேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் யோசிச்சேன்னா அவரோட வீட்டுக்கே இவங்க அதாவது வெங்கடேஸ்வர வீட்டுக்கு இவங்க குடி வர மாதிரி நான் யோசிச்சேன். அங்க இந்த ஏசி இருக்கு, இது வாஷிங் மிஷின்லாம் இருக்குங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் யோசிச்சேன். நீங்க யோசிச்சவன் இதுல யோசிக்கவே முடியலையே. இல்லைங்க, வெங்கடேஷை பார்த்து தானே அவங்க சொல்றாங்க ஏசி இருக்கு, நீங்க வேலை செய்யும் போது ஏசி போட்டு நாங்க ஜாலியா இருப்போம். அடுத்தது என்ன இருக்கு இப்ப, என்னது வாஷிங் மிஷினா, உங்களுக்கு வேலை செய்யறது இனிமேல் வேலை சிரமம் கஷ்டம் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் அவரை பார்த்து இவருக்கு அதுக்கு ரியாக்ஷன் தானே கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் பதில் வெங்கடேஷ் தானே சொல்றாரு. எனக்கு அதனால குழப்பமாயிடுச்சு. என்ன அது ஒரு டீச்சரே, அதாவது எடுக்கிறதே அனில் ரவிபுரி ஸ்டைல்ல இருக்கு. ஆனா ஏற்கனவே எங்க திரிவிக்ரம் படம் இப்படிதான் இருக்கும். அது சொல்லி கமெண்ட்லயும் போட்டுருந்தாங்க, திரிவிக்ரம் படம் ஸ்டார்டிங்ல இப்படிதாங்க இருக்கும், இப்ப அது அனில் ரவிபுரி பெருசா பண்றாருங்க உங்களுக்கு தெரியுதுன்னாங்க. ஆனாலுமே நான் அந்த அந்த குழப்பம் தனியா இருந்தா இந்த குழப்பம் எனக்கு அதுக்கு மேல இருக்கு. அவங்க அப்பான்னு கூப்பிடுறது யார? ஏன்னா உங்களுக்கு கேரக்டர் சிட்டி பாபுன்னு தான் சொன்னாங்க. சிட்டி பாபுவோட கேரக்டர் இன்ட்ரோ தானே. அப்ப அவரை பார்த்து தானே அவங்க பேசுற மாதிரி இருக்கு. வெங்கடேஷ் சிட்டி பாபுன்னு தானே வருது. எனக்கும் தெரியல, பார்ப்போம். அக்டோபர் 2. ஆனா கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செம ப்ரோ. இது மனசங்கர் ஒரு பிரசாத்கார மாதிரி பிச்சுக்கிட்டு போயிடும். சங்கராந்திக்கு வஸ்தான மாதிரி. இல்ல எனக்கு என்ன, தசராக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி விடுறாங்களா, எனக்கு அதுதான் ஆச்சு. தசராங்கிறது மிகப்பெரிய பண்டிகை. டெய்லர் 2 வரனால அவங்களுக்கு இந்த கேப் விட்டாங்களா அப்படிங்கிறது இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ப்ரோ டேட்டு. இன்னைக்கு அவனுங்க அப்பவே சொல்லிட்டாங்க. இந்த இதை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அப்பவே அக்டோபர் தான் சொன்னாங்க. அக்டோபர் 2 தான் சொன்னாங்க. ஓகே ஓகே சரி. ஓம் ப்ரோமோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பரணில இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்பெஷல் பாட்டுங்கிறனால. பரணி, ஓம் பாட்டு அப்படி சொல்லக்கூடாதுன்னு போயிட்டீங்கன்னா டிஎம் பண்றாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க போட்டதே எனக்கு தெரியல, ஸ்பேஸ் போட்டதே. அதான் அது எப்படி டிஎம் பண்ணாரு. daily தனுஷ் இதே பதில் தனுஷ் சொல்றீங்க? தனுஷ் தெரியல ப்ரோமோ பாருங்க. வருதுங்கிறனாலே இவர் வர பார்த்து அப்டேட் சொல்ற வாய் வராதுன்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணியிருக்கிறாரு. பரணி, பேர் சொல்லணுமா? ரெகுலரா இந்த டைம்க்கு தான் ஸ்பேஸ் போடணும்னு தெரியும். ஆனா ஸ்பேஸ் போட்டதே தெரியலன்னு ஒரே பதில எப்படி டெய்லி உங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல. இதுல நேத்து தனுஷ் பிறந்த நாள், நேத்து தான் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு வேற ஃபங்க்ஷன் நடத்தினாங்கன்னு வேற சொல்றாரு. கரெக்டா அந்த 23ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எங்கேஜா இருக்கீங்க பரணி ப்ரோ. என்ன சொல்ல வரீங்க? சூர்யா பிறந்தனால தனுஷ் பிறந்தனாலே வேணே நல்லா அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லாம சொல்றாரு. ஆனா பிப்ரவரில 1ஆம் தேதி வந்தாலே 1ஆம் தேதி செம்ம ஆக்டிவ் ஆகிடுறீங்க. 17ஆம் தேதிக்கு பதிலாம். நீங்க எதையாவது சொல்லி கோர்த்துட்டு போயிடாதீங்க. நீங்க வேற, நானே காலையில இருந்து இப்பதான் என்னைக்குமே வேலை பார்க்காத திடீர்னு வேலை பாடுறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுவும் வேலைன்றது கிடையாது, டிராவல் பண்ணதுனால இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வேலை பெருசா அளவு இல்ல, டிராவல் தான் போயிட்டு வந்தேன். காலையில கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுனால 4 மணி நேரம் 8 மணி நேரம் டிராவல்லே போயிடுச்சா, அதனால கொஞ்சம் கடுப்பா இருக்கு. எனக்கு அந்த பாட்டு ஒரு மாதிரி ப்ரோமோ நல்லா தான் இருந்துச்சு, கேட்சியா இருந்துச்சு. அடுத்த ஒரு ஹிட் சாங் கண்டிப்பா வந்துடும். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இதுலலாம் டான்ஸ் ஸ்டெப்பு கன்ஃபார்ம் அடுத்த பெரிய ஹிட் லோடிங் வைப் பாட்டா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். நீங்களாம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நடுவில் இன்னொரு ஒரு அப்டேட். பிரகாஷ் ப்ரோ, இருமுடி ஆகஸ்ட் 21ஆம் தேதி டேட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரோ. 21 24 அது இருமுடி படம் 21 இன் சினிமாஸ் ஆகஸ்ட் 21. 25 days to go போஸ்ட் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு அப்டேட் சொல்லிட்டீங்களா? இது பிரகாஷ், இது அந்த நஸ்லின் நஸ்லின் அவர் இருக்காருல்ல, அவர் அந்த கும்பலங்கி நைட்ஸ் டைரக்டரோட ஆமா பார்த்தேன், அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். அசோசியேட் ஆயிருக்காரு. நான் பிரகாஷ் ப்ரோ, நீங்க அட சொல்லுங்க பாருங்க. நீங்க தனுஷ் சூர்யா அப்டேட் மறக்கிற மாதிரி அவர் மலையாள அப்டேட் மறந்துட்டாரு, அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா நான் நேற்று பரணிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நஸ்லின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களாலதான் அந்த நஸ்லினாலதான் படம் ஒண்ணுச்சு பரணி அப்படின்னு ஒரு படத்தை சொன்னேன். நேத்து எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? நேத்து தானே பேசணும் ஒரு விஷயம் பேசும்போது. ஒரு படம் ஓடுனுச்சு, அந்த படம் பார்க்கல நீங்க கேட்டீங்களா? அப்போ நான் சொன்னேன் அந்த படம் நஸ்லினுக்காக ஓடுனுச்சு, நீங்க சொன்ன ஆளுக்காக ஓடணும்னு சொன்னல. தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு சொன்னேன் அப்பயே நஸ்லினை பிடிக்கும். ரெண்டா சூர்யா 47 அப்டேட் வரும்போது
என்னுடைய ஃபேவரட்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால நஸ்லீன் எனக்கு ஃபேவரட் தான். நான் மறந்துட்டேன் சொல்றேன். ஏன்னா மலையாள படம் வந்துட்டு நான் பெருசா டக்குன்னு ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகிறது இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே பிரகாஷ் ப்ரோ, இட்ஸ் ஓகே. அந்த மேட் இன் இந்தியா பாத்தீங்களா? நான் டைட்டன் ஸ்டோரி தானே? முன்னாடியே சொல்லிட்டேன், நான் முந்தானத்தே சொல்லிட்டேனே பார்த்துட்டேன்ட்டு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. சூப்பர். பிரகாஷ் ப்ரோ நீங்க? நான் சொன்னேன் பாருங்க, நாளைக்கு தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு படம் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி அதை முடிச்சிட்டேன், இன்னைக்கு தான் முடிச்சேன். நாளைக்கு அதை பார்த்துருவேன். சரி, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தியில பாருங்க. ஹிந்திலயா? ஆமா, ஹிந்தி சீரிஸ் தானே, ஹிந்தியில பாருங்க. ஏன்னா அது வந்துட்டு நடுவுல தமிழ்நாடு வரும், அது கொஞ்சம். பட் அந்த சீன்ஸ் வந்து பர்சனலா கனெக்ட் ஆகுறது வந்து இது ஹிந்தியில பாக்குறப்போ வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சீன் இருக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். நீ அதனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழே பாருங்க. பரணி ப்ரோ அந்த அப்டேட்ல இருக்கு. எந்த சீரியஸ் அஜித் பல்தான்? நேத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்ல, ஏஜென்ட் ஃப்ரம் அபவ். ஐயோ, பிரகாஷ் ப்ரோக்கு நான் அனுப்பல, ஆனா நான் டவுன்லோட் பண்ணி வச்சேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அது இருக்கான்னு பாக்க. இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பிரகாஷ் ப்ரோக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். அது 1080p டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். துல்கர் சல்மானோட ஐஎம் கேம் அதோட ட்ரெய்லர் நாளைக்கு வருது, ஈவினிங் 6 PM. பரணி, நான் இது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த பிஎக்ஸ்எல் இது எப்பனா ஓபன் பண்ணுவானுங்க இங்க பிஆர் மால்ல? மோகன் சத்தியமா தெரியல மோகன், விட்டுரும் மோகன். நானே வந்து அந்த படத்தை சாயங்காலம் ஷோ தான் பாக்குறேன், கடுப்புல இருக்கேன் மோகன். ஏன் என்னாச்சு? நீங்க காலைல ஷோ போட்டீங்க, ஃபேன்ஸ் ஷோ அந்த கேரளால 6 ஷோ போட்ட எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். ட்ரெயின் டிக்கெட் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு வேற ஒர்க்கு. ஐயோ போக முடியாது. ஐயோ, இது பிராட்வேலே கிடைக்கலையா உங்களுக்கு? பிராட்வேலும் கஷ்டம் தான், பட் ஆனால் அது 7 AM வந்து எப்பிக்ல 2D கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ஓப்பன் ஆனதே தெரியல, நான் 3Dல தான் செக் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியல. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே பரவாயில்ல. சாயங்காலம் பாக்குறது மெயின் ஸ்கிரீன் தான், பெரிய ஸ்கிரீன் தான், நல்ல ஒன்றும் பிரச்சனை. ரேட்டு ஏத்திட்டானா? இது அந்த கோயம்புத்தூர் எப்பிக்குதுல கிட்டத்தட்ட ஐமேக்ஸ் ரேட்டு வச்சிருக்கான், 508 ரூபா. ஐமேக்ஸுக்கும் அதுக்கும் எப்பிக்குக்கும் பெருசா வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ரேட்டு கம்மியா இருக்கும்லண்ணா கிட்டத்தட்ட. இல்ல எப்பிக்கோட டிக்கெட் எவ்வளோ? இது 508 கரெக்டா சொல்லணும்னா. நான் நேத்து 476. அதான் ஒரு இது மாறானா இது கொஞ்சம் ரேட் அதிகப்படுத்திட்டானுங்க ரொம்ப. தமிழ்நாட்டுல தாங்க இருக்கிறதுலே இந்த இதுக்கெல்லாம் டிக்கெட் கம்மி. பெங்களூர்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா அங்க ஃபிளக்சுவேஷன் தானே, அங்க இதெல்லாம் கிடையாது இல்ல. ஆனா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிகப்படுத்தி 500 ரூபாய் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது 508 ரூபா எப்பிக்ல. இதான் கொஞ்சம் இது பிஎக்ஸ்எல்லே 400 ரூபா 500 ரூபா போடுறாங்க மோகன் கொச்சியில. எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரணி ப்ரோ ஒரு டவுட். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்பேஸ் கேட்டுட்டு அப்படியே மியூட் போட்டு வெளியில போயிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அந்த ஆடியோ கிளிக் பண்ணாவே ஸ்பேஸ்ல இருந்து கட்டாய வெளில போயிடுது. ஐயோ, எனக்கு தெரியல. நான் ஃபோனில் வந்து ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. எங்கேயாவது வெளியே இருந்தேன்னா தான் ஃபோனில் வருவேன், அதுவும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவேன். அதனால கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியல. முனிஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. முனிஷ் ப்ரோ, ஸ்பீக்கர்ல இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது, லிசனர்ல இருந்தீங்கன்னா அது வெளியே தூக்கி போட்டுருது. நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர்ல இருந்தா பிரச்சனை இல்லை, நான் வீடியோல பார்க்கலாமே. லிசனர்ல இருந்தாதான் வெளியே தூக்கி போட்டுரும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? ஸ்பீக்கர்ல இருந்தா வந்து அப்படியே நிறைய வாட்டி நான் ஸ்பீக்கர்ல இருந்து 2-3 வீடியோ ஷேர் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க லிசனர்ல இருக்கும்போது ஏதாவது வீடியோ பாத்தீங்கன்னா வெளியே வந்துருக்கு. முன்னாடி இல்ல, இப்பதான் இந்த அப்டேட் வந்துச்சுல, இப்ப ஒரு கேவலமான ஒரு அப்டேட் வந்துச்சுல, அதுல இருந்து. ஹாய் பிரகாஷ் ப்ரோ.
ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர். ஜனநாயகன் படம் நேத்திக்கு ஃபேமிலியோட பார்த்தோம். சூப்பர். எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்ததுன்றதை தாண்டி விஜய்க்காக தான் பார்த்தது. படம் பார்த்துட்டு வர வரைக்கும் கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த எண்டு டைட்டில் கார்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, இனிமேல் விஜய் படம்லாம் தியேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்து என்ன ஒரு 10% ஏதாவது ஜெயிப்பார், மறுபடியும் சினிமாவுக்கு வருவாருன்னு தான் எங்கள் ஃபேமிலியும் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அவர் இனிமேல் நடிக்கவே மாட்டாருன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம கன்சிஸ்டன்சினாலே விஜய் தான். பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி ஒரு டிசிப்ளைனு, ஃபேன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு படம், இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாமே ஓவரால் வந்து ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு முகமாக இருந்தார் அவர். ஆக்சுவலி சொல்லப்போனால் இன்னும் சின்ன வயசு தான் இது. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கேன். இங்கே வந்து புனித் வந்து செத்தப்போ வந்து ஒரு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. என்னடா இவர் வந்து சின்ன வயசுலேயே செத்துட்டாரு, 45 வயசுன்னு. இப்போது அதுக்கு நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ணலனாலும் விஜய்க்கு இன்னும் 50 வயசு தான் ஆகுது. இன்னொரு 10 வருஷம் கூட நடிச்சிருக்கலாம் ஈஸியாக. பட்டு இனிமேல் அந்த ஸ்பேஸ் வந்து யார் கவர் பண்ணுவான்றதை தாண்டி அந்த கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போது யங் ஹீரோஸ்லாம் பாருங்கள், ஹரிஷ் கல்யாண்லாம் வந்து லப்பர் பந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படம் அவருக்கு ரிலீஸ் ஆகலை. டீசல் வந்து ஒரு பழைய கமிட்மெண்ட்டு. அதே மாதிரி பைசனு, துருவிக்ரம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த படம் ஷூட்டிங்கே போகல. இந்த மாதிரி விக்ரம் வந்து லேட் பண்ணுறாரு, அஜித் அவர்கள் வந்து லேட் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் அந்த தியேட்டர் செலிப்ரேஷன், தீபாவளி இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிஸ் பண்ணுவோம் தமிழில். வேணா நம்ம இப்போ தெலுங்கு மற்ற லாங்குவேஜ் ஹீரோஸ் படம் பார்க்கலாம், நம்ம லாங்குவேஜ் ஹீரோன்னு பார்க்கும்போது பெரிய கேப்பு தான். அதே மாதிரி ரஜினி கமல் அவர்களும் கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 ஃபிலிம்ஸில் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிருக்கு. அது தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வருத்தம் தான். பார்ப்போம். அதுதான் ரொம்ப வருத்தமாச்சு. அவர் ஏன்டா வந்து ஜெயிச்சாருன்ற லெவலில் இப்போது கோபம் வருது. ஏன்னா இந்த ரேஞ்சில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அஜித் அவர்கள் வந்து தொடர்ந்து படம் பண்ணால் அது கேப்பு க்ரியேட் ஆகாது. பட் அவரும் கேப் விட்டார், விக்ரம் அவர்களும் பண்ணுறதில்ல. ஸோ இது எப்படி போகணும் பார்க்கணும். நீங்க பெங்களூரா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இங்கே தான் ஓட்டு. ஓகே. வச்சிருங்க ப்ரோ, வச்சிருங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ப்ரோ எனக்கு பல்தான் எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க? 12 ஆச்சு முனிஷ் ப்ரோ. ஐஎஸ்டா 30 சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்து தெரிய எத்தனை டைம்? 28. அதை பீட் பண்றது. இந்த வீக்ல எப்படி இருந்தாலும் ஒரு 90% முடிச்சிருவேன். பல்தான் நான் படத்துக்கு போனேன். போகும்போது நான் நினைச்சேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் மால்ல தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் சரி ஏசடி இருந்தேன், என் பையனை கூட்டு போறதுக்காக என்ன பண்ணேன், ஒரு லோக்கல் தேட்டர்ல போனோம். போகும்போது சரி அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போனோம். போனா மொத்த கூட்டமாக ஆகுது. சின்ன பசங்க 14, 13, 12 மொத்த பேர் உள்ள அனுப்புறாங்க. தேச துரோகி. உங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து கூட்டு போக கூடாதுன்னு கூட்டு போறீங்கன்னு எவ்வளவு பெரிய தேச துரோகியா இருக்கீங்க. மொத்த பேர் நானே நினைச்சிட்டு போய் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு முன்னாடி போய் கேட்டேன். அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படியே அலோவ் பண்ணுவான்னு கிட்டத்தட்ட மொத்த குழந்தைங்க அங்கதான் இருக்குது தேட்டர்ல. எனக்கும் முடிச்சுட்டு ப்ரோ, நைட் அப்படிதான் இருந்துச்சு. சேம் எக்ஸ்பீரியன்ஸ் நேத்து நைட் எனக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து இந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட் வராம பண்ணிருக்காங்க. அவ்வளவு வயலன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட் வந்து வயலன்ஸ்க்காக கொடுக்கல ப்ரோ. அவங்க ஆல்ரெடி அதை கட் பண்ணி எல்லா ஒரு வெர்ஷன்ல வந்து இதுல இருந்த நிறைய வயலன்ஸ் வந்து அந்த லீக்டு வெர்ஷன்ல கிடையாது. இவங்க வந்து ஏதான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரி ஏதான் கொடுக்குறீங்களா, சரி ஓகே மறுபடியும் சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க மறுபடியும், அவ்வளவுதான். இல்லையா அவர் பேட்டியில சொன்னாரு அதெல்லாம் இல்ல, முதல்ல இருந்தே அப்படிதான் இருந்தது. எதுக்காக பார்த்த எனக்கு தெரியாதா மறுபடியும் அவர் சொன்ன அந்த பிளட் எல்லாம் நிறைய லாஸ்ட் படம் தெரியும். இல்ல இவரு லாஸ்ட் படம் தெரியும், எப்படியும் விஜய்க்காக படம் ஓட போதுன்னு தெரியும்.
சரி அதுக்கேத்த மாதிரி படத்தை வந்து எடுப்போம். அந்த வயலன்ஸ்ல கண்டென்ட் எல்லாம் வந்து முனீஷ் இதுல ப்ரோ வருமா வராதா அவரே அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் ப்ரோ, யோசிச்சு 20 நிமிஷம் பண்ணிடலாம். வரைக்கும் கூட கட் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருந்தோம். பட் எங்களுக்கு அந்த டைம் கொடுக்கல அவங்க. இதை வாங்கிக்கங்க வேற அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லிட்டாங்க. நீங்க இன்டர்வியூ அது அவங்களே சொல்லியிருந்தாரு. 20 நிமிஷம் வரை கட் பண்ற கூட அவங்க ரெடியா தான் இருந்தாங்களா. இவங்க தான் பார்த்தேன். அதுதான். அதே மாதிரி நம்ம அந்த ட்ரைலர்ல ஒரு ஷாட் வரும், அந்த பிளட்டை நக்கிற மாதிரி எல்லாம், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல அதெல்லாம் இல்லவே இல்லை ப்ரோ. அது அதுக்கப்புறம் கையில இருந்து ரத்தம் இருக்குது, அப்புறம் தலையை வெட்டி தனியா போறது, கையை வெட்டி எடுத்து கையில வீசுறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து கிடையாது. இவங்க ஏதான்னு சொன்னங்காட்டி சரி ஓகே அப்படிங்கிறங்காட்டி அதை எல்லாத்தையும் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்ல அந்த 4 பேர்த்தோட தலையை வெட்டி அதுக்கு நடுவில் நடந்து வருது அது. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துனே அந்த கையை வெட்டி ரத்தம், அது எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல கிடையாது. இப்ப மறுபடியும் ரீசென்சார் வெர்ஷன்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க டிவிஆர் இருக்கு, அதுல அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதுனால அதுல இருக்கிற கூட்டம் மொத்தமா இங்க அந்த தேட்டர் வந்துச்சு, லோக்கல் தேட்டருக்கு. செம்ம வசூல் போல இருக்கு அந்த தேட்டர்ல. இல்ல ப்ரோ, இங்க நேத்து நான் போன பக்கம் அங்க மல்டிபிளெக்ஸ் தான் 3 ஸ்கிரீன் இருக்கு, அங்கேயும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதான் பிவிஆர் ஐநாக்ஸ் அவன் மட்டும் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு, மத்த எங்கேயும் ஃபாலோ பண்றது. சொல்லிட்டு நான் வந்து டிக்கெட்டு போனேன், போய் நேர்லயே எடுத்துக்கலான்ட்டு தான் போய் கேட்டேன். ஏன்னா கடைசியில் ஏதாவது பிரச்சனையாயிடுன்னு சொல்லி நான் நேர்லயே போறேன்ட்டு வெள்ளிக்கிழமையே போயிட்டேன். வெள்ளிக்கிழமை போயிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியோட தாங்க வருவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னா, சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நம்பி வாங்க அப்படின்ட்டாப்புல. முனீஷ் ப்ரோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க படம்? எனக்கு பிடிச்சிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் தான் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாப் தான் இந்த வில்லனை காமிக்கிறப்பலாம் பயங்கர கடுப்பா இருக்கு. பிடிக்கலையா? உகாண்டான்றானுங்க, ஆப்கானிஸ்தான். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாப் உங்களுக்கு பிடிக்காத எனக்கு அதிசயமே கிடையாது. ஏன்னா அதை நம்ம நிறைய வாட்டி பார்த்த ஃபர்ஸ்ட் ஹாப். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப் நிறைய பார்த்துட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் ஹாப்ல எது பிடிக்கலன்னா எனக்கு அந்த வில்லனை வந்து அப்பப்ப அந்த வில்லன் வசதிலாம் பயங்கர கடுப்பா இருந்தது. அந்த ஆப்கானிஸ்தான் இது காமிக்கிறாங்க, அது பின்ன ஏதோ ஒரு கண்ட்ரி பேர் சொன்னாங்க, அங்க அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றது, அப்பப்போ ஏதோ ஒரு இது பண்றது, அதுதான் கடுப்பு இருந்தது. செகண்ட் ஹாஃபோட கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. தியேட்டர்ல கத்திட்டு இருந்தாங்க, அதனால நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு அந்த வில்லன் சீன்லாம் ரொம்ப கடுப்பா இருந்தது. மற்றபடி ஓகே தான் படம். எல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா ஒண்ணு பார்த்துதான் எனக்கு அந்த ஒரு சீன் மட்டும் பாலாயாவோட பேஸ் வந்து போச்சு. அத இது உட்கார்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா, சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு சொல்றீங்க? ஆமா, ப்ரீ இன்ட்ரோலுக்கு முன்னாடி அதான் அந்த சேர்ல போட்டு. ஆனா தெலுங்குல ஒரு மியூசிக் பயங்கரமா இருக்கும், எலிவேஷன் பயங்கரமா இருக்கும்ல, பாலாயோட அந்த பேஸ காமிக்கும் போது ஒரு மியூசிக் வரும். தமிழ்ல அந்த அளவுக்கு அந்த மியூசிக் அந்த இடத்துல செட் ஆகல, ஆனா தெலுங்குல அது எக்ஸ்ட்ரா நேரா இருக்கும். அது அந்த இருட்டு அந்த லைட் வெளிச்சது சூப்பரா காமிச்சிருப்பான். அது கம்பேர் பண்ணும் அப்ப அதை பார்க்கும்போது பாலாயா இல்ல என்னன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு அவ்வளவு பெரிய கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு பாலையாக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த காட்டு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. இதுல வந்து அந்த அந்த மியூசிக் வந்து சூப்பரா பல்தானாங்க, செவன் சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த மியூசிக். இல்ல அதுதான் ப்ரோ, ஏன்னா அந்த சீன்ல வந்து இவர் அதுக்கு முன்னாடி ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ ஃபைட் சீன் தான், அதுக்கப்புறம் ஃபைட் சீனே இருக்காது. ஆனா பாலையாக்கு அதுக்கு முன்னாடியே அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க, அந்த ஃபிளாஷ் கட்டே பயங்கரமா இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இப்போ அவரு ரீமேக் தான் பண்ணணும்னா பரதண்ணே நேனும் இல்ல மகர்ஷியை பண்ணிருக்கலாமே, பர்ஃபெக்டா இருந்திருக்கும். இந்த படத்தை விட அது இன்னும் பொலிட்டிக்கலாவும், அதெல்லாம் பெரிய கமர்ஷியல் படம் கிடையாது. விஜய் வந்து அவருக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற சோனே வந்து பொலிட்டிக்கலா பண்ணனா இல்லங்க, இந்த படத்துல வந்து அந்த மாஸ் கமர்ஷியல் சோன் இருக்குல்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபைட்டு மாஸ்டின் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த பொண்ணு வளர்த்துறது அது எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் அந்த படமே.
இல்ல பல்தான் ஒரு இதுல வினோத் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தேன்னா இதுல எது வந்து விஜய் கொஞ்சம் ஹார்டா இருந்ததுன்னு கேட்டபோது, நான் சில விஷயங்கள்லாம் வந்து வில்லனை மாத்தி கொஞ்சம் ஹார்டா பண்ணணும், இது அது மட்டும் தான் அவர் கொஞ்சம் வந்து ஓகே உனக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அதனால அவருக்கு இந்த கான்செப்ட் வந்து பெருசா ஈடுபடல. மெயினா வந்து அந்த அதுதான் பகவான் ப்ரோ. கேசரியோட இதுதான் அவருக்கு பாலையா ரொம்ப பிடிச்சது ஸ்ரீலீலா ஜோன்ல வந்து அந்த எதுவுமே படத்துல. கை வைக்காதீங்க, மத்தது எல்லாத்தையும் நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டாரு போல. ஆமா அதான் வினோத்தும் சொல்லியிருந்தாரு, அவருக்கு ஹார்டா வந்து பட்டது வந்து நான் கொஞ்சம் மாத்தி சில சீன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு ஹார்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்டாராம் அவரு. உனக்கு ஓகேன்னா நீ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது மட்டும் தான் அவர் கொஞ்சம் இதுவா இருந்தது, மற்றபடி அவர் படம் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னாரு. பாரதியன் வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட், அது வினோத்தே வந்து ஃப்ரெஷ்ஷா பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பண்ண சொன்னா பண்ணிருப்பாரு. அதுல பெருசா ஒண்ணும் இருக்காது கமர்ஷியலா. இல்ல கமர்ஷியலை இவங்க ஆட் பண்ணி அந்த கான்செப்ட் எடுத்துருக்கலாம்னு சொல்றேன். இவங்க ஸ்டைல தமிழ் ஸ்டைல் பண்ணிட்டு அந்த பேஸை மட்டும் அந்த மகர்ஷி கூட பண்ணியிருக்கலாம். வாரிசு டைரக்டர் தானே அவரு, அவரே கூப்பிட்டு மகர்ஷி ரீமேக் கூட செட் ஆயிருந்திருக்கும். அது கூட கமர்ஷியல் பண்ணாங்க. மகரி மகரிஷில வந்த அந்த விவசாயத்தை ஏங்க அடிச்சு நொறுக்கி ஏங்க காலியா ஏங்க எனக்கு இன்னொரு நான் டைம் நான் அதை சொன்னா விவசாயம் தப்பா அவ்வளவுதான். எடுத்துக்காதீங்க. எனக்கு மகரிஷியே நண்பன் பிளஸ் கத்தி பிளஸ் சர்க்கார் மாதிரி தான் இருக்கு. அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் மகரிஷி எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆமா கத்தி தான் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இல்ல கத்தி தான். அதுதாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நண்பன் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சர்க்காரா இருக்கும், நண்பன். செகண்ட் ஹாஃப் அப்படியே கத்தி ஜோன்ல போகும். ஏதோ சர்க்கார் எங்கேயா வந்தது அதுல? இல்ல ப்ரோ, அந்த சிஇஓ அந்த ஊரே அவன் தான், அவன் எங்க போனாலும் அந்த கூட்டம் வரும், பார்க்க வருவாங்க, அந்த ஜோன் சொல்றேன். ஓ என்ன பல்தான் நேத்து பரணியை பிடிச்சி காட்டுன்னு காட்டுறீங்க, அது குழந்தை பையனை போட்டு. அது சும்மாங்க, அது உள்ள இருக்கிற அணில் வெளியே வந்துச்சு. உங்களுக்கு அணில் வந்து குளிர்ச்சடையன்னா ஒரே ஒரு ஆள் வருவாரு, அவர் பேசினா நீங்க அப்படியே உள்ள குளிர்ந்து போயிடலாம். இப்ப அவர் வந்து உங்களோட பெரிய ரெக்கையா வச்சிருக்காரு. யார் சொல்லுங்க? புரியல, என்னது? உங்களோட ஒரு பெரிய அணிலா இருக்காரு, அவர் பேசினா நீங்க ரொம்ப என்ன சொல்லலாம், பரணி பேசப்ப கடுப்பாச்சுல, அவர் பேசும்போது உங்களுக்கு ஐஸ் அடிச்ச மாதிரி இருக்கும் தலையில ஃபுல்லா. யாருங்க அது? அவர் அப்பப்போ ஒரு வாரம் பேசுவாரு, நம்ம சுகுமார் ப்ரோ தான். ஓகே. அவர் அணில விட ஆண்டவர் பக்கம், அவர் அணில் ஃபோக்கஸ் விட ஆண்டவர் ஃபோக்கஸ் தான் அதிகமா இருக்கு. அவர் எப்போ வந்தாலும் ஆண்டவர் பேர் சொன்னாரு. நேத்து பரணியை பற்றி நீங்க பேசுனீங்களா அப்படின்னா வந்து அன்னைக்கு சுகுமார் ப்ரோ பேசினே இருந்துட்டு நடுவில் கட் ஆயிட்டு அப்புறம் யாரோ பேசினாங்களா அப்படி நீங்க சொன்னீங்க. சுகுமார் ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ, கேட்கறதுக்கு ரொம்ப நீங்க பேசுங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசுங்கன்னு சொன்னீங்களே, அதுதான் வந்து எனக்கு. ஆமாங்க, எப்போ ஒரு நாள் தான் இந்த எலிவேஷன் ஜாலியா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் சென்டிமெண்டா போயிட்டு இருக்குல்ல, ஜாலியா இது பண்ணிட்டு இருக்கான். அந்த அன்னைக்கு கொஞ்சம் சென்டிமெண்டா போயிட்டு இருந்துச்சு, அவரு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருந்தாரா, யாரையாவது ஃப்ளோவை கட் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் கூட இன்னைக்கு அவர் இந்த ஒரு நம்ம பிரகாஷ் அப்டேட் சொல்லிட்டு இருந்தார்ல, அதை விருமாண்டின்னு பேரை கேட்டோன்னே ஏதோ மேல வந்திருப்பாருன்னு நினைச்சேன். இது விருமாண்டியா கமலா அப்படின்னு நல்ல வேலை வரல. அவர் பேஸ்ல இருக்கிற கமல் இருந்தா கூட வருவாரு. அன்னைக்கு பிரகாஷ் சொன்னாரு, அவர் ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்தவர் கமல் கிட்ட தான் பேசுவாருன்னு. இன்னும் பரணி இருக்காரா இல்லையா, பேசவே பண்றாரு. ஆனா அன்னைக்கு பேசின மாதிரிதான், இந்த ஆகஸ்ட் தாண்ட ரிலீஸுக்கு தேதியே இல்லாத மாதிரி கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல எல்லா படத்தையும் கொண்டு போய் அங்கேயே துணிக்கிறாங்க. இல்ல செப்டம்பர்லயும் நிறைய படம் இருக்கு பல்தான். பரணி ப்ரோ, இப்ப இந்த ஆகஸ்ட்ல பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, இதோட 5-6 படம் வருது ஆகஸ்ட்ல மட்டுமே. என்னென்ன படம் சொல்லுங்க. 14ஆம் தேதி விஸ்வநாதன் சன்சன் வருது. 7ஆம் தேதியே பாத்தீங்கன்னா இது டிசியும் டிசி இம்மோர்டல் 7ஆம் தேதி வருது. 14ஆம் தேதி விஸ்வநாதன் சன்ஸ் வருது. அதுக்கப்புறம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா இம்மோர்டல் செப்டம்பர் தானே, அதானே யோசிச்சேன் நானு. எது இம்மோர்டல் செப்டம்பர் 4? ஜிடி நாயுடு
ஆமா அந்த ஜிடி ஜிடி நாயுடுங்க. ஆகஸ்ட். சரி, டிசி எப்போ? செப்டம்பர் 4 ஆகஸ்ட் 7 இல்லையா? ஏங்க இருங்க, டிசி வந்து ஆகஸ்ட் 7 தான், ஆ, இம்மார்டல் தான் செப்டம்பர் 4. ஓகே ஓகே. சரி, டிசி அப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் வருது. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த இவரு நிவின் பாலி படம் ஒன்று வருது. ஐஎம் கேம் அந்த டேட்டு தானே? அது வந்து பல்தான் மலையாள மூவிஸ் 3 படம் வருது. ம். 3 எதுக்கு வருதுன்னா ஓணம். அதுதான், ஓகேவா? அது 3. இது தமிழ்ல விஸ்வநாதன் சன் 4. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருமுடி 1. அதுவே 5 ஆச்சா? அது போக டாக்ஸிக் அந்த மந்த் எண்டு டாக்ஸிக். இல்ல நீங்க மலையாள படம் அந்த அதர் லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து சொல்றீங்கன்னா 7 படம் ஓகே தான். அதான் இல்ல 7மே வந்து பெரிய படங்கிறேன். எதுவுமே வந்து சரி இதுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணிடலாங்கிற மாதிரி எந்த படமே கிடையாதுன்னு சொல்றேன். புரியுது பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இது ஓணம் வர்றதுனால தான் இந்த 3 படம் வருது. அவங்க இல்லைன்னா இப்ப கூட ஃப்ரீ டேட் தான். மலையாளத்துல பெரிய படம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நீங்க செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா மண்டாடி, டிமாண்டிக் காலனி, அதுக்கப்புறம் நம்ம சர்தார் 2. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து நேரா எண்டுல பாத்தீங்கன்னா மியூசியம் இருக்கு தான். அந்த வருஷம் அந்த மாசத்துக்கே மொத்தம் 4 படம் தான். 4ல பெரிய படம் சர்தார் தான். பாப்போம். இந்த ஆகஸ்ட்ல தான் கொஞ்சம் 7 படம் பெருசு வருது. அக்டோபர் 1ஆம் தேதி 2-3 படம் வருது. அதுல ஆதர்ஷ குடும்பம். 16ஆம் தேதி 2 கிளாஸ். சரி 15 பாரத்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. இன்னும் ஆகஸ்ட்க்கு லிஸ்ட் எடுக்கல. பிரகாஷ் ப்ரோ, வினோத் அவர் வாயாலேயே கொடுத்த வாக்குமூலம்னு ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. இல்ல, வினோத் அவர் வாயாலேயே கொடுத்த வாக்குமூலம்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களே. ஆமா, படம் ஆனா நல்லா இருக்கு நீங்களே. நான் சொன்னது என்னன்னா, வினோத் வந்து திரும்ப தீரன் மாதிரி படம் எடுக்க முடியாதுன்னு நான் ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த பெரியாடியன் கூட ஒர்க் பண்ணி சோம்பேறித்தனம் நல்லா ஒட்டிக்கிச்சு. அவங்க கூட ஒர்க் பண்ணா பெரிய கஷ்டப்பட தேவையில்ல, சீனுக்கு மெனக்கட தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு 4 மாஸ் சீனையும் 2 பாட்டையும் அடுத்து வந்து பில்லர் சீன்ஸ் நிறைய வச்சுட்டு செட்டுக்குள்ளேயே படத்தை எடுத்துடலாம். நீங்க வெளியில போய் அலைய தேவையில்ல, தொகை போட தேவையில்ல, அங்க போய் கஷ்டப்பட தேவையில்ல, இங்க போய் கஷ்டப்பட தேவையில்ல. இப்ப தீரனுக்கு வந்து ராஜஸ்தான் போனார், அங்க போனார், இங்க போனார், பாலைவனம் போனாரு, எங்கெங்கேயோ போனாருலாம் சொன்னார்ல. இப்ப அதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லைன்னு போன வாரம் ஸ்பேஸ்ல சொல்லியிருப்போம். அதுதான் சொன்னேன் நான். இப்ப அதாவது அவரும் சொல்றாரு, அந்த படத்துக்கு வந்து 4 மணிக்கு ஷூட்டிங் போகணும், 2 மணிக்கு படுத்துட்டு திரும்ப 2 மணி நேரம் ஏஞ்சிட்டு திரும்ப ஓடி 4 மணிக்கு ஷூட்டிங் போவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். இப்ப என்ன கேட்டா நான் அதெல்லாம் பண்ணுவேன் கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டேன், கண்டிப்பா முடியாது. அது என்ன சொல்ல வர்றாரு, திரும்ப செட்டுக்குள்ள போட்டு படம் எடுக்க ஈஸியா இருக்கு, இது வேலை முடிஞ்சுல நினைச்சு, அதாவது இப்படிதான் அவர் சொல்றாரு மறைமுகமா. ஆக மொத்தம் அவர் வந்து பழைய வினோத்தை அவர் பார்க்க முடியாது. இல்ல ப்ரோ, அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு தானே சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்கிரிப்டுக்கு அது அடுத்தது அந்த மாதிரி ஒரு படம் யோசிச்சு பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. தீரன் மாதிரி பழையபடி கஷ்டம் பண்ண மாட்டாருங்க. அவரே சொல்லிட்டாருங்க அந்த பேட்டியில, உடம்பு ஒத்துழைக்காது இதுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஒரு படம் ஆனா ஓப்பனிங்ல ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமா அதை எடுக்கும் ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இதுல முதல் சீனே எனக்கு சரியான குவீரு. முதல் 1 நிமிஷத்துல இதை ஒரு சிறுத்தை சிவா படத்துல இப்படி ஒரு சீனு, இல்லைன்னா இவங்க தெலுங்குல டைரக்டர் சொல்றாங்க கொரட்டார சிவான்னு, அவங்க படத்துல இப்படி சீன் இருந்தா பரவாயில்ல. போட்டா 15 வருஷமா கையே வெட்டுறாங்க யாருன்னு ஒரு சீனு, ஓப்பனிங்கே எடுத்து குயிக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு வினோத்தா இது ஒரிஜினல் கேசரியிலே இந்த சீன். வினோத்தா இதுன்னு நீங்க தாக்காக வேண்டிய இடம் வலிமையில இருந்துங்க, அங்கேயே முடிஞ்சு போச்சு. வினோத்துங்கிற ஒரு ஆள் அங்கேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கிற வினோத் வந்து வினோத் இல்ல, காந்தி பாபு தான் இருக்காரு. இப்ப இருக்கிறது வந்து அவருடைய ஒரிஜினல் கேரக்டர்ல அவர் வாழ்றாரு. அதாவது வந்து மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு வாழ்ற ஒரு ஸ்கேமர், ஒரு கான்மேன். அந்த கான்மேன் தான் இப்ப வினோத். நல்லா கண்டுபிடிச்சாரு. ஆஹா, இங்க அஜித் பின்னாடி ஒரு 3 படம் 4 படம் ஓகே, விஜய் பின்னாடி ஒரு படம், ஆக மொத்தம் நமக்கு 2019-18 அஜித் கூட ஜாயின் பண்ணோம். 18ல இருந்து கணக்கு பண்ணா இப்ப 2026 வரைக்கும், 26 விட்டுருங்க, 25 வரைக்கும் மட்டும் போவோம். ஏன்னா அது கூட தான் ஒர்க் பண்ணாரு. இந்த 7 வருஷம் பெரிய ஸ்டார் கூட ஓட்டிட்டோம். அதுல நம்ம பார்க்க வேண்டிய பணத்தை பார்த்துட்டோம். அது காந்தி பாபு என்ன பண்ணுவாரு, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு போவாரு. இவரு ஆல்வேஸ் அல்டிமேட்னு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் அல்டிமேட் ஸ்டார்ட்டே சேர்ந்து போயிட்டாரு 3 படம். அதனால அவர் நல்லது தானே. இப்ப வந்து அவர் வினோத்தா இருந்தா அவர் கண்டிப்பா 5 கோடி 4 கோடி 3 கோடி 2 கோடின்னு இப்ப இந்த படத்துக்கு சின்ன படம் தான் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல அதுவும் கிடைக்காம கூட போகும். கேரண்டி கிடையாது. எப்படி ஓடிடியில வித்தா எப்படி கேரண்டீடா அமௌண்ட் தராங்களோ, ஒரு படத்துக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 100% உறுதியாகிற இடம் ஓடிடி சேல். அதனால நிறைய படங்கள் வந்து ஓடிடி சைன் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்றாங்க.
தியேட்ரிக்கல் பிசினஸ்ங்கிறது நீங்க வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இதே தான் இங்க கிட்டத்தட்ட அப்ளை பண்ணணும். பெரிய ஸ்டார் படம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரீச் ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால உங்களுக்கு அந்த படத்தை எடுக்கிற வரைக்கும் நீங்க பேசு பொருளாவே இருப்பீங்க. எங்க போனாலும் அந்த படத்தை பத்தி கேட்பாங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல ஏறினாலும் சரி அந்த படத்தை பத்தி கேட்பாங்க. மொத்தம் உங்களுக்கு தனி ஒரு எப்படி சொல்றது ராஜ மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். பணமும் கிடைக்குது, ராஜ மரியாதையும் கிடைக்குது. அந்த பெரிய ஸ்டார் படத்தை இயக்குறதுனால அடுத்து 2 பெரிய ஸ்டார் படம் கிடைக்கும். ஓகேவா? இப்ப அஜித் படம் அவர் கிடைக்க இயக்கும் போதே அவர் வந்து ரஜினி கூடயும் வாய்ப்பு வந்து அவர் ரஜினி கிட்ட கதை சொல்ற வாய்ப்பே அமையாம போச்சு. வினோத் கூட சாரி கமல் கூட படம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதை அனௌன்ஸும் பண்ணாங்க, பண்ணல. தனுஷ் பட வாய்ப்பு அப்பயே வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் படம் வாய்ப்பு போனதுனால விஜய் படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தனுஷ் கூட படம் பண்றதா இருந்தாரு. இப்படி உங்களுக்கு ஸ்டார்ஸ் மேல ஸ்டார்ஸா எப்போ வருவாங்க? பெரிய ஸ்டார் கூட பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்பீட்ல பண்ணும்போது தான் வருவாங்க. நீங்க லோகேஷ் கனாஜி மாநகரம் எடுத்துட்டு கைதி எடுக்காம திரும்ப அந்த ஸ்ரீயை வச்சோ இல்ல சந்தீப் கிஷன் வச்சு இன்னொரு படம் எடுத்தா இன்னொரு படம் அப்படியே அந்த லெவல்லே அவர் இயக்க வச்சிருவாங்க. பிசினஸ் தான் முக்கியம். அவங்க ஏன்னா இங்க யாருமே அந்த இயக்கி பாருங்களேன், பணம் சம்பாதிக்க தான் சினிமாக்கு வந்தாங்க. இங்க யாரும் சேவை பண்ணவோ இல்ல வந்து நான் என் ஆர்ட்டை காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த மிஸ்கின் மாதிரி பேசுறதோ கிடையாது. மிஸ்கின் வந்து பேசுவாரு தவிர அவரும் பணம் சம்பாதிக்க தான் இருக்காரு. ஏன்னா மிஸ்கின் படம் ஃபிளாப் ஆச்சுன்னா 4 படம் தொடர்ச்சியா ஃபிளாப் ஆச்சுன்னா மிஸ்கின் யாரும் மதிக்க மாட்டாங்க. மிஸ்கின் படம் அவங்க பேசினாலும் ஓடுது படம், பாக்ஸ் ஆஃபீஸ் அளவுல படம் ஓடுது. அப்படி இல்லைன்னா தேட்டரிக்கல் டிஜிட்டல் அது சைன் ஆகுது. அதனால அப்படி பார்த்தே ட்ரெயின் சைன் ஆகல. இத்தனை வருஷத்துக்கு கேப் விட்டனாலயா என்னங்கிறதான் தெரியல. அந்த ட்ரெயினுக்கே ஓடிடியும் சேட்டலைட்டும் சைன் ஆகல. அதனால இந்த படம் ரிலீஸ் டேட் லாக் பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப ஆகஸ்ட் 28ங்கிறாங்க, எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. ஆனா நம்ம சினிமா எடுக்க வந்தது பணம் சம்பாதிக்க தான். அது அவர் கரெக்டா ரூட்ல போறாரு. இப்ப அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறது என்னன்னா, இப்ப பழைய வினோத் என்ன மாதிரி உழைப்பு போடக்கூடிய வினோத் இனிமேல் பார்க்க முடியுமா கேட்டா அது முடியாதுதான் அப்படிங்கிறத சுத்தி வளைச்சு சொல்லாம கொஞ்சம் நாசுக்கா சொல்லிட்டாரு. அவ்வளவு அவர் வினோத் பேசுற எல்லாத்துலயுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையும் சொல்லிடுவாரு. அப்புறம் ஏன்டா சொல்லிட்டோங்கிறத கொஞ்சம் சமாளிக்கவும் செய்வாரு. கரெக்டா நான் நல்லா பேசுவார் வினோத். வந்து ஒரு நண்பர் ஒரு டிவியில போட்டிருந்தாரு, வினோத் வந்து ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஆன்மீக சொற்பொழி வாட்டலாம், நம்புறதுக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட காந்தி பாபா அப்படியே காந்தி பாபா சொல்றத அப்படியே நான் அவன் கூட இல்லைன்னா நானே நம்பியிருப்பேன் அவன் பேச்சுங்கிற மாதிரி அவர் பேசுறது அப்படிதான் இருக்கும். பேட்டிகள்லாம் பார்க்கும்போது அவனை இல்லை இவ்வளவு சூப்பரா தெளிவா பயங்கரமா பேசுறாரு. அவனை ஏன் அப்படி படம் எடுக்கிற? சில படங்கள் பார்க்கும்போது தோணும் இப்ப எடுக்கிறியே அப்படின்னு தோணும். ஆனா அந்த சதுரங்க வேட்டை மாதிரியோ தீரன் மாதிரியோ கட்டாயம் அவரால் எடுக்க முடியாது திரும்ப. அத அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதை இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ இதை ஒத்துக்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே, அதையும் வந்து அவர் ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே இன்டர்வியூல சொல்லிட்டாரு. இங்க வந்து பிசினஸ் தாங்க. இங்க வந்து அவரே அதுதான் நீங்க சொல்லிட்டாரு bro. சொன்னீங்களே அந்த பிசினஸ் இங்க வந்து நான் வந்து யாராவது வந்து கலையை வளர்க்கறதுக்கு படம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமா வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதுக்காக படம் எடுக்க சொன்னா அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. எல்லாமே பிசினஸ் தான். பிசினஸ் தான். நம்ம இதை போட்டு இது போட்ட பண்ணணும் காசு அவ்வளவுதான். எடுக்கிறதுக்காக நான் எல்லாருமே இன்வெஸ்ட் படம் பண்றேன், எடுக்கிறாங்க அப்படின்னு என்ன நம்பி பிசினஸ் போடுறாங்க, அவரே அதுக்கு சொன்னாரு. நான் டேர்ன் ஓவர் கொடுக்கணும். அவரே சொன்னாரு. ஆனா இந்த விஷயத்துல கார்த்திக் சுப்பராஜ் பரவாயில்ல. ஏன்னா பேட்டைக்கு அப்புறம் கூட ஒரு சின்ன படங்கள்லாம் நிறைய பண்ணாரு. இப்ப கூட ஒரு சின்ன படம் பண்ணிட்டு இருக்காரு. அதாங்க அவரு கமர்ஷியலா அவர் எடுக்காதே நினைக்கிறாரு. அதை கமர்ஷியல் ரூட்ல எடுக்கிறாரு. எடுக்க நினைச்சதையும் அவங்க திணிச்சிடுறாரு. அது சில டேரக்டருக்கு அந்த திறமை வரும். மிஸ்கினுக்கு அந்த திறமை வரும். இந்த கால் ஷாட்ல இருந்து இந்த அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல எப்படியே காமிச்சிடணும். அப்படியே இருந்தாலும் Different ஆ பேட்டைக்கு போகக்கூடாது. அப்புறம் எடுக்கலங்க. அது இதுக்கப்புறம் எடுக்கிறது தானே, ரெட்ரோக்கு அப்புறம் தானே எடுக்கிறாரு. இல்ல ப்ரோ மெர்க்குரி இல்ல இல்ல நடுவுல சின்ன படமும் ஒண்ணு பண்ணாரு. இல்ல சின்ன படம் பண்ணுவாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ரஜினி கூட அவருக்கு இல்ல டேட் பேட்டைக்கு அப்புறம் பண்ணல. பேட்டைக்கு அப்புறம் தனுஷ் விஜயனாங்க பண்ணாரு. ஜெகமே சந்திரன் பண்ணாரு. கரெக்ட். தங்கமே தான் பண்ணாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மெர்க்குரி பண்ணதோ இல்ல இப்ப பண்றதோ கூட இது என்னன்னா, இப்ப ரஜினி கடை சொல்லி கால் ஷீட் கிடைக்காம கொஞ்ச நாள் தள்ளி போகுது. யூஸ்வலாவே பீப்புள் சின்ன படம் எடுக்க அவங்களுக்கு பிடிக்கும் தாங்க எல்லாருக்குமே, அது மேட்டர் கிடையாது. ஆனா என்னன்னா, நீங்க போட வேண்டிய உழைப்புல இருந்து இதுல இருந்து எல்லாமே பன்மடங்கு அதிகம். ஏன்னா இவங்க ஒரு வாட்டி நீங்க ஒரு பெரிய ஸ்டார் கூட படம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துக்கு வரதுக்கு மார்க்கெட் விடாது, பிசினஸ் விடாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்கிற விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்ற ஒண்ணு இருந்துச்சுல, ஒரு ஹீரோக்கு தானே முக்கியம், அது கிடைக்காதுல்ல. போன வாட்டி இவர் ஒரு சூப்பரான பதில் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல. நம்ம லெஜெண்ட் படம் பண்ணாரு நம்ம இவரு துரை செந்தில்குமார். அவர் வந்து சொன்னாரு, நீங்க எதுக்கு தனுஷ் கூட சிவகார்த்திகேயன் படம் பண்ணிட்டு இப்ப திருப்பி துரை செந்தில்குமார் கூட படம் பண்றீங்கன்னு கேட்க. அவர் தான் சொன்னாரு, நீங்க ஒரு டேரக்டருக்கு என்னங்க தேவை? சம்பளம் ஒண்ணு, கேட்டதெல்லாம் கேட்ட ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கணும், கேட்ட பட்ஜெட் கிடைக்கணும். எனக்கு இது மூணுமே கிடைக்குது. இதுதாங்க நான் ஆசைப்பட்டு வந்த இதுவே. நான் இதுதான் ஜாலியா, இதை நான் ரொம்ப சந்தோஷமா பண்றேன். எனக்கு இதை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்களேன். நீங்க இப்பெல்லாம் கேட்கறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. சோ கிட்டத்தட்ட இது கிடைக்காது அவங்களுக்கு சின்ன படங்கள்ல. அதனால இன்னொருத்துமே அதுதான் சொன்னாரு. நான் வந்து சதுரங்க வேட்டு தீரனுக்கு வந்து நான் எவ்வளவு பட்ஜெட் போட்டனோ அந்த அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு பட்ஜெட் இருந்துச்சு. ஆனா தீரனுக்கு போட்ட பட்ஜெட்ல இந்த படத்துல நான் 2 பாட்டு தான் எடுத்தேன். ஸோ எனக்கு இப்ப அது ரொம்ப இதா இருக்கு. அதுவே அவர் சொன்னாரு, இப்ப எனக்கு அதே இது கொடுத்தா அந்த பட்ஜெட்ல என்னால அந்த மாதிரி எடுக்க முடியும்னா அது என்ன சத்தியமா முடியாது. ஏன்னா இப்ப எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவரே சொன்னாரு.
ஏங்க நம்மளே தீரன் 12 கோடி ரூபா அது பட்ஜெட். not one இல்ல land wait, இல்ல. கரியரோட ஆரம்பத்துல வேலை அதுக்கு கிடைக்கா போதுன்னு சொல்லி ரைட் நிறைய மட்டுமே பேர் 1.5 கோடி ஆச்சு. ஆதி ப்ரோ ஒரு நிமிஷம் ஆதி ப்ரோ தீரன் எல்லாரும் ஒரே படத்தோட நிமிஷம் மேக்கிங் மொத்தமே 12 கோடி ரூபா தானா? ஆமாங்க. இல்ல அதான் சொல்றேன்ல, எப்பவுமே நாமளே சின்ன வயசுல ஒரு வேலை கத்துக்கணுன்றதுக்காக கம்மி சம்பளத்துக்கு கூட வேலைக்கு போயிருப்போம். ஆனா இன்னைக்கு அதே அதே அளவு கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்கன்னு நம்ம போக மாட்டோம் தானே. அந்த மாதிரிதான் இதுவும். சம்பளம்ன்றதை தாண்டி அவங்களுக்கு பர்சனலா என்ன கிடைக்குதுன்றதை தாண்டி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய படத்தை நீங்க பண்றதுக்கு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சின்ன படத்தை 1 மாசத்துல பண்ணி முடிச்சலாம்னு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இங்க அதுவும் நடக்காது. அதுக்கும் அதே உழைப்பு போடுவீங்க. அதே அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க, ஆர்டிஸ்டும் அதிகம், ஓப்பனிங்கும் அதிகம். இப்போ ஒரு சின்ன படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா 2வது நாளே ஊத்தி மூடிடுவாங்க. அது ஒன்றும் ஓகே தானாப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனா ஒரு பெரிய ஸ்டார் படம் 50% நல்லா இருந்துச்சுன்னா கூட நல்லா இல்லாத 50% பத்தி பேச மாட்டாங்க, நல்லா இருந்த 50% பத்தி பேசுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரெட்ரோவே வேற ஹீரோ வச்சு எடுத்தது தான் என்ன இருக்கும். இந்த 50% நல்லா இருக்குன்னு சொன்னவங்க கூட சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. சூர்யா தானே இதை ஹோல்ட் பண்ணார். அந்த மாதிரி தான். அப்படி பண்ணிட்டு அப்ப ஏன் அவங்க இன்னொரு ஆள் கூட பண்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த படமே இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிற படமே ஓடிடி பிலிம் தான். சின்ன படம் கார்த்திக் சுப்பராஜ் பண்றது. ஆமா, அடுத்து அதர்வா, பிரபுதேவா, அதுக்கப்புறம் உபேந்திரா 3 பேர்த்தையும் வச்சு எடுக்கிறாரு. அதான் சொல்றேன், அது ஓடிடி படம் தான் அது. இல்ல உபேந்திரா வச்சு எடுக்கிறது ஓடிடி படமா ப்ரோ? இல்ல சின்ன அந்த மதுரையில எடுக்கிற படம் தானே ஓடிடி படம்? இல்லங்க, இப்ப எடுத்துட்டு இருக்கிற படம் ஓடிடி படம். எது அதர்வா, உபேந்திரா, பிரபுதேவா வச்சு எடுக்கிறதுங்களா? ஆமா. ஓகே ஓகே. ஏன் இவங்க 3 பேர்த்த வச்சு எடுத்து ஏன் ஸ்ட்ரைட்டா ஓடிடிக்கு? டேரக்ட் ஓடிடி தான் எய்ம் பண்றாங்க. வாழை மாதிரி ப்ராபப்ளி ஒரு சின்ன தியேட்டர்கள் ரன் மட்டும் விட்டாலும் விடுவாங்க. ஏன்னா ஓடிடில அந்த பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. வாழை நல்ல தியேட்டர்கள் இருந்துச்சு. சின்ன அதான் நான் சொல்றேன். ஆனா அது வந்து இல்லடா, சின்ன தியேட்டர்கள் ரன்னு சொல்றது எத்தனை நாள் ஓடுதுன்றது. அதுதான் ஆதி ப்ரோ சொல்றேன், வாழைக்கு நல்ல தியேட்டர்கள் இருந்துச்சுன்ற. இல்லடா, சின்ன தியேட்டர்கள் தான் இருந்துச்சு. படம் ஓடுதுன்னு ஒண்ணு. ஆமாண்டா, படம் ஓடுதுன்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் திருப்பி தள்ளி வச்சாங்க. 96க்கு அதை தானே ரெக்வஸ்ட் பண்ணாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சன் நெக்ஸ்டும் சன் பிக்சர்ஸும். ஐ மீன் சாரி, சன் டிவியும். வாழைக்கு ஹாட் ஸ்டார் கிட்ட பேசி அவர் வாங்கினாரு அந்த அடிஷனல் டைம் விண்டோவை. ஆனா அந்த ஸ்டார் கேஸ்ட் டைரக்டா தியேட்டர்லயே வரலாமே ப்ரோ, ஓப்பனிங்ல வருமே. உபேந்திரா இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு. எங்க ஓப்பனிங் பொறுத்தது இல்லைங்க இது. நான் நெட்ஃபிளிக்ஸ்ங்க, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேங்க. நீங்க ஒரு நல்ல டைரக்டர் நான் நம்புறேன். உங்ககிட்ட என் கம்பெனிக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன் நான். நீங்க என்ன பட்ஜெட் கேட்டாலும் கொடுக்குறேன், நீங்க என் கம்பெனிக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறேன் நான். அப்போ நீங்க வந்து அந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டீங்கன்னா நிறைய பேர் பாத்துருவாங்கல்ல. ஒரு ஓப்பனிங்காக வேணா சும்மா கொஞ்சம் ஷோஸ் போடுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பட்ஜெட் நான் கொடுக்குறேன், நீ எனக்கு படம் பண்ணித்தான்றதானே டீலே. அங்க இது இப்ப எந்த ஓடிடி? இது இங்கதான் உங்களுக்கு இஷ்யூவா இருக்கு. ஆனா வெளிநாட்டுல இந்த மாதிரி லைக் பெரிய பெரிய பட்ஜெட் கொடுத்து சீரியஸ் தயாரிக்க சொல்லுவாங்க. ஓடிடிஸ் பெரிய பட்ஜெட் கொடுத்து படங்கள் தயாரிக்க சொல்லுவாங்க. அது ரெவென்யூக்காக இல்ல. அவன் அவ்வளவு காசு முதலீடு போடுறதே அவனோட பிளாட்ஃபார்ம் வளர்க்கணும்ன்றக்காக தான். இல்ல ஆதி ப்ரோ, இது எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியுமா? தெரியும், ஆனா சொல்லக்கூடாது, அது தவறு. ஓகே. இல்ல நெட்ஃபிளிக்ஸ்னா நார்மலா பெரிய அவங்க படங்கள் பண்ணாங்கன்னா நார்மலா ஒரு 1 வீக் இல்ல 2 வீக் தியேட்டரிக்கல் ரன் விட்டுட்டு ரொம்ப லிமிட்டடா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவரே நெட்ஃபிளிக்ஸ் தானே சொன்னாருங்க, எனக்கு புரியலையே. நீங்க தான் நெட்ஃபிளிக்ஸ்னு சொல்லிட்டீங்களே. யாரு நான் சொன்னா? ஆமா, நீங்க ஒரு ஃப்ளோல நீங்க தான் நெட்ஃபிளிக்ஸ்னு சொன்னீங்க. அப்படியா? அப்ப சரி, அப்பதான் ஒரு ஃப்ளோல சொன்னீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணீங்களா? பார்த்தா இல்ல சொன்னதை காதுல வாங்கினாராம், அப்புறமேட்டு எந்த ஓடிடின்னு கேட்பாராம். பரணி அவர்தான் சொன்னாரு நெட்ஃபிளிக்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா எடுக்கிற சீரிஸ்னு சொல்லிட்டாரு. நான் கன்ஃபார்ம் பண்ணதான் கேட்டேன் அவர்கிட்ட. டபுள் ஓடிடி போட்டு என்ன நீங்க என்ன டபுள் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்க போறீங்களா? ஐயோ ஒருங்க பிரகாஷ். தனுஷோட அப்டேட் வந்திருக்கு. ப்ரோமோ எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங்ல கேட்டேன். பர்னிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டேன். அப்ப சைலண்டா போனவர் தான் இப்ப வராரு. ஒரு நிமிஷம் நீங்க ஸ்பேஸ கேளுங்க. நான் அந்த இது பத்தி நான் சாங் பத்தி சொன்னேனால மட்டும் நீங்க கேளுங்க. சொன்னீங்களா? நான் சொன்னேன். நான் சுகனை கேட்பேன். சுகன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரு. இப்ப நான் கேக்குறேன், திருப்பி இருக்கீங்களா? இல்ல விடுங்க பிரகாஷ். இப்ப நான் கேக்குறேன், திருப்பி சொல்லு, எப்படி இருந்துச்சு? ஏங்க போங்க, ஒரு தடவை தான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சா இல்லையா அதை மட்டும் சொல்றா. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது தடவை சொல்றதுக்கே சலிச்சுக்கிறாரு. நல்லா இருந்துச்சுன்னு அப்பா. ஒரு தடவை எல்லாமே நல்லாவே இருந்ததையே நல்லா ரெண்டாவது வாட்டி நல்லா இல்ல இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றான் பாருங்க. அத பாருங்களேன், நல்லா நல்லா இருக்கு அப்படி சொல்றது. நமக்கு 2 வார்த்தை 2 எழுத்து. சரி ரைட். நல்லா இல்லன்னா ஸ்பேஸ் முழுக்க 4 வாட்டி சொல்லுவான். நல்லா சரி, இருக்குன்னு மத்தவங்க சொல்லிட்டீங்களா அந்த படத்தை பாட்டை பத்தி, ப்ரோமோ பத்தி? இல்ல நாளைக்கு ஃபுல் சாங் வந்த அப்புறம் பாத்துக்கலாமா? நாளைக்கு ஃபுல் சாங் வந்து பாத்துக்கலாம் ப்ரோ. கிளிம்ஸ் நம்ம வச்சு சாயோடது வேற. ஆனா ஒரு இன்னொன்னு நான் டைம் கேட்டா சொல்றேன். நல்லா இருக்காது, அப்புறம் 4 நாள் கழிச்சு அதையே வந்து எலிவேட் பண்ணணும். இல்லங்க, ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தோணுது. என்னன்னா, இது நான் ஜெயிச்ச பாட்டுக்குமே சொல்றேன், கருப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்கும் எனக்கு இந்த ஒரே மாதிரி இருக்குதுன்றது அநியாயத்துக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அவருக்கு தோணலையா இல்ல யாருக்குமே தோணலையா ஒண்ணுமே புரியல. ரொம்ப மொனோட்டனஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு அவரோட பீச். அதுதாங்க அனிருத் பண்ணாரு, பயங்கரமா ஹிட் ஆக்கி விட்டு அனிருத் ரொம்ப உட்கார வச்சிங்களா? அதையும் நானும் பண்றேன். வடிவேல் பாலாஜி டூப்பு, நான் வடிவேல் பாலாஜி டூப்பும் வராரு. இல்லங்க, நிஜமாவே அனிருத் அப்படி பண்ணலங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன பண்றாரு? இப்பதான் ப்ரோ அதை பண்றான். பண்றதை விட்டுருங்களேன். ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 படம் எடுத்துக்கோங்க அவரோடத. சொல்றதுதான் அனிருத்லாம் பயங்கரமான வெரைட்டி போட்டிருக்காரு. இப்பயும் சொல்றேன், அனிருத்தோட நான் இன்னமும் அந்த வயசுக்கு ஒரு கத்தி பிஜிஎம் போட்டோம்னா எனக்கு இன்னமும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். 3 பிஜிஎம் ஒரு மெலடி, அதை விட்டுருங்க, எல்லா வகையிலும் கலந்துருக்கும். ஆனா கத்தியில உள்ள வெரைட்டி இருக்குல்ல, அந்த வெரைட்டி இன்னமும் யோசிச்சு பார்ப்பேன். அந்த டைட்டில் கார்டுல ஆரம்பிச்சிடும். அதாவது சம்பவத்தை பாத்தீங்களா, அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சாரு சொல்லி வடிவேல் காமெடி வரும். அந்த சத்யராஜ் எல்லாம் பார்த்து அலப்புற இங்க இருந்து ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி டைட்டில் கார்டுல இருந்து ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒண்டர் பாரோட லோகோ வருதுல தியேட்டர்ல, இன்னமும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப எனக்கு விஐபி தீம் கேட்டப்ப என்ன ஃபீல் வந்துச்சோ அது இப்பவும் வருது எனக்கு. ஒண்டர் பாரோட அந்த லோகோ கேட்டா அது வருது இல்ல, செம்மையா இருக்கும் அது. சரி பரணி, வேற யாராவது ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க, முடிச்சுட்டு தூங்கிடுவோம். முகத்தை மூட போறோம், சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல சீரியஸாவே நான் முகத்தை மூட தான் போறேன். எனக்கு என் முகத்தை ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்குவோம். அதுதான் மெய்யப்பன் கடைசி நேரத்துல வந்திருக்காரு பாவம். தெரியும், தீபாவளிக்கு வரும் இல்லைன்னா பொங்கலுக்கு வரும். நான் எதுவுமே கேட்கல, சும்மா ஸ்பீக்கர் வந்தேன். நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல, அது பொங்கல் தான், அப்படியே ஃபிட் ஆயிக்குங்க. அப்ப நாங்களும் ஷாருக் கான் மாதிரி பண்றது யூனிவர்ஸுக்கு பிடிக்கல. அதுக்கு ரெண்டாவது ஆகணும்யா, கொஞ்சம் பொறுங்கயா. ப்ரோ இப்போ ஓம் வந்து அக்டோபர் 15 வந்தா பாதிப்பு இல்ல, அவங்க தள்ளி வரலாம்ல. கிளாஷ் வந்தா பேசணும். நம்ம ஜெயிலருக்கு பாதிப்பு. யார் சொன்னதுங்க? ஓம் வந்தா ஜெயிலருக்கு பாதிப்பு யாருங்க சொன்னது? ஆமாங்க, அதனாலதாங்க பயந்து ஒரு நாள் முன்னாடி வராங்க, கூட வராம. இது வன்மம் பவர்டு பை பரணி போல. நான் எதுவுமே சொல்லவே இல்ல, சும்மா இருங்க. பரணிக்கு வந்து ஓம் அடிச்சாதான் அவருக்கு வந்து குசி. ஓம் மூலமா அடிச்சீங்கன்னா அவருக்கு எப்படி குசி ஆவாரு? இல்ல இப்படி சொல்லி அடிவாங்கி கொடுக்கணும் தனுசுக்குன்றதுதான் அவனோட ஐடியா. ரஜினி சொன்னாலும் பல்தான் தான் சொல்லுவாரு. அவ்வளவு தைரியம் வந்து இவர் அக்டோபர் 16 போட்டாங்கல்ல, ஓம் 16 வர வேண்டியதானே, ஏன் 15 போறாங்க? ஏன்னா அங்க அவர் இருக்காருன்னு தெரியும். சரி, யார் 15 வர யார் 16 வர? திரும்ப ஜெயிலர் பயந்துட்டு ஒரு நாள் முன்னாடி போயிட்டாங்க. இல்லங்க, தர்பாரும் பட்டாசு அப்படித்தானே அடுத்த நாள் வந்துச்சு. இல்ல பட்டாசு ஒரு வாரம் ப்ரோ. பட்டாசு வந்து அந்த பொங்கல் அன்னைக்கே வந்துச்சு. தர்பார் அந்த வீக்கெண்ட்லயே வந்துருச்சு. முன்னாடி ஆக்சுவலா இன்னில இருந்து ஃபுல்லா வன்மம் மோட்ல இறங்கலாம்னு நினைச்சு ஒரு ட்வீட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சு நம்ம பல வருஷமாவே அந்த மோட்ல தான் இருக்கோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னா நாங்க உங்க கூட இல்லன்னு ஒரு ட்வீட் காலையில வந்துச்சு, நான் அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி காலையிலயா? ஏன் மையலக நீங்க வேற மத்தியானம் தான் போட்டேன்னு. காலையிலயா? உடனே எது சொன்னாலும் காலையிலேயே போட்டாருன்றாங்க. கொஞ்சம் பயம் இல்ல, கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சா, இப்ப இறங்குறா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. வேற ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒருத்தர் சொன்னாரு வேணாம் அப்படின்னு சொல்லி, அதனால நான் மறுபடியும் அமைதியாயிட்டேன். சரி பாருங்க, சரி முடிப்போம், நாளைக்கு பேசுவோம். பாய். ஏங்க பிரகாஷ் ப்ரோ, கோபாலகிருஷ்ணன் வந்திருக்காரு பாவம், ரொம்ப நாள் கழிச்சு. ஏதாவது லாஸ்டா ஏதாவது சொல்றாரான்னு கேட்டுக்கோம் இருங்க. பரணி ப்ரோ வேணாம்.
என்னங்க கோபாலகிருஷ்ணன் bro, 5 நிமிஷம் கொஞ்சம் முடிச்சு விடுங்க கோபாலகிருஷ்ணன் bro. என்ன அடிக்கிறதா அடிங்க, எவ்வளவு வேணா அடிங்க, ஊற போட்டு பரணி அடிங்க. நான் 5 நிமிஷம் அடிங்க. கோபால் ப்ரோ முடிச்சு விடுங்க யார் வேற யாரும் நடுவ இங்க எல்லாம் மியூட்ல போட்டுருங்க. கோபாலகிருஷ்ணன் bro, 5 நிமிஷம் உங்களுக்கு டக்குனு முடிச்சு விட்டுருங்க. இவங்க நல்லா கூட விசாரிக்க மாட்டாரு. இல்ல அவர் பேசல, முடிச்சிடலாம் அப்போ. அதான் நான் பரணியண்ணா எப்படின்னா இருக்கீங்கன்னு ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா நல்லா கூட விசாரிக்க மாட்டாரு. அதுதான் இருங்க வர அண்ணனை போட்டு கொஞ்சம் அடிக்க வேண்டியதுல இருக்கு. அது என்ன எப்ப பார்த்தாலும் நான் சின்ன வயசா இருக்கும்போது படம் பார்த்தேன், சின்ன வயசா இருக்கும்போது படம் நான் சின்ன பார்த்தேன். வயசுல படம் பார்த்தேன்னா சின்ன பொய் வயசுல படம் பாருங்க, பார்த்தேன்னா சொல்ல அழகுதான் முடியும். போய் புரியலையே சொல்லுவாங்க. எனக்கு. எந்த படம் பார்த்தாலும் நான் அந்த படம் பார்த்தேன்னு சொன்னா பரவாயில்ல, அதை நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தேன். என்னங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களா? சரி, இந்த டாபிக் தானே பரணி. அதுதான் கோபாலகிருஷ்ணன் சப்புன்னு இருக்கு. நாளைக்கு பேசுவோம் வாங்க. பாய். இருக்கு bro. மகேஷ் அது என்ன நேத்து மகேஷ்? 5 நேத்து வந்து அதுக்கு நான் வந்து கேக்குறேன் என்னன்னா, நான் கேட்கல, ஐ மீன் அதுக்கப்புறம் ரெக்கார்டட் ஸ்பேஸ் கேக்குறேன். ஐயோ, sorry நீ மகேஷ் வந்து ஸ்னோ பெஞ்சாவே வெளியில வர மாட்டாரு அப்படின்ட்டு வேற ஆமா அதுதான் சும்மா வேற அதையும் எங்க நான் ஸ்பேஸுக்கு சொன்னேன். போவாரான்னு ஒரு எல்லாத்தையும் ஒரு எதுவா பேசுறது, ஆணவமா பேசியிருக்காப்ல. ஆணவமாலாம் இல்ல, இல்ல, நான் பண்ணாதான் இது நாள் சொன்னேன். நான் வரைக்கும் சாரி சொல்லிட்டேன் நேத்து ஸ்பேஸ்ல இல்ல, உங்ககிட்ட. இது நாள் வரைக்கும் இன்னும் வன்மை கக்காத மாதிரி இனிமேல் தான் கக்க போறீங்களா? கக்கிறது அவர்கிட்ட ஃபுல்லா நான் வன்மை ஃபன்னா தான். விளாண்டேன். மகேஷ் ப்ரோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. உங்க ஊர்ல ஸ்னோ வந்துச்சுன்னா வெளியே வர முடியாதுல, அவ்வளவு குளிரும்ல. சரி சரி பரணி, பரணி 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 நாளைக்கு கடைசியா கண்டினியூ ஒரே பண்ணுவோம். ஒரு பாய். இது உங்ககிட்ட கேட்கணும் பரணி ப்ரோ, அதை கேட்டு முடிச்சுக்கலாம். யாருங்க கடைசின்னு சொல்லுங்க விஜய் இன்னைக்கு எனக்கு. தனுஷோட பர்த்டேக்கு காமன் டிபில தலைவர் தனுஷ்னு போட்டிருக்காங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? நான் காமன் டிபி பாக்கலங்க, எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ். அதெல்லாம் இப்ப எஸ்டிஆர் மியூச்சுவலா மேல வந்திருக்காருன்னு சொல்லிக்கிறேன். அதெல்லாம் யாரு பாப்பாங்க? நான் எனக்கு அதை பாக்குறதா வேலையான்னு பரணி ப்ரோ கேக்குறாரு. ஏங்க எனக்கு அது டிஎல்ல வரலங்க, கரெக்ட் வந்து கரெக்ட். பாத்துட்டேன். எனக்கு நான் பாக்கலங்க, அனுப்பிச்சுடுங்க, நான் பாக்குறேங்க. ஓகே, நாளைக்கு பாக்கலாம். பாவம் பிரகாஷ் ரொம்ப டயர்டா இருக்காரு, நானும் டயர்டா தான் இருக்கேன். பட் சொல்றேன், பை பை, நாளைக்கு பாக்கலாம். ஓகே பாய். எப்படி ஒருத்தர் சும்மாவே டயர்ட் ஆக முடியும்? இல்ல நீங்க வேலை பார்த்தேன் கோபாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர் வந்தேன். அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்க. ஓகே.